வணக்கம். இந்த வீடியோவில் கரன்சி ட்ரேடிங் யூஸ் பண்ணி எப்படி வீக்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரன்சி ட்ரேடிங் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி எக்ஸ்பீரியில் செல்லிங் பண்ணி கரன்சியில் நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கரன்சி பேசிக்ஸ் தெரியாதவங்க ஜஸ்ட் யூடியூப்பில் பவர் பங்கு கரன்சி அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வரும். என்னென்ன கரன்சியில் என்ன பேர்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம குயிக்காக ஒரு பேர் எடுத்துக்கலாம். கரன்சி பேர் இப்போ USD INR அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை என்ன சர்ச் பண்ணுறீங்க, எந்த பேர் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே, ஸோ எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நமக்கு கரன்சி பேர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி ஆகும். இப்போ எக்ஸ்பிரி ஆகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இதுலலாம் இருக்கும். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சடனாக 100 பாயிண்ட் இறங்கும் ஏறும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த வாலட்டிலிட்டி ஹேண்டில் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த பெரிய வாலட்டைல் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கரன்சி பெருசாக மூமெண்டம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் இதில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இந்த வீக்குள்ளே எக்ஸ்பிரி ஆகும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 82.9 இருக்குது. ஒரு 83.5 அதுக்குள்ளே கீழே பார்த்திங்கன்னா 82.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த வீக் எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வியூ எடுத்துக்கலாம். இப்போ நான் கரன்சி 3rd March இதை எப்படி டைப் பண்ணுறதுன்னு பாருங்கள். USD INR எந்த ஸ்ட்ரைக் 83.5 3rd March அதே வந்துருச்சு பாருங்கள். USD INR இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதை கால் ஆப்ஷன் அந்த சைடு. இப்போ இதை பை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. ஒரு லாட் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 22 ரூபா 50 பைசா தேவை. சப்போஸ் நீங்கள் 10 லாட் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 225 ரூபா தேவைப்படும். ஆனால் இதை நம்ம பை பண்ண போகிறதில்ல, இதை செல் பண்ண போகிறோம். அப்போ 10 லாட் செல் பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் 15,000 தேவைப்படும். ஆனால் ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு 200 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வரும். 15,000 ரூபா வைக்கும்போது உங்களுக்கு சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பிரி ஆகுது, 83.5க்குள்ளே எக்ஸ்பிரி ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு இந்த 200 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இது கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ட்டை கரெக்டாக எந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ 82.9 இருக்குது. 82.92, 94, 96, 8 அதே மாதிரி நான் 83.15 இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் இருக்கும். இதுக்கு மேலே போகாது, இந்த க்ரீன் லைனுக்கு மேலே எக்ஸ்பிரி ஆகாது அப்படிங்கிற வியூனால நான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி டவுன் சைடு நம்ம ஒரு வியூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக புல் கேண்டில் போட்டு ஏறி இருக்குது. ஒரு 80 இந்த வீக்கு எனக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா 82.8 இதெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு 82.8க்கு மேலே எனக்கு புட் சைடு எக்ஸ்பிரி ஆகாது. USD INR ஸோ அப்படியே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். USD INR 82.25575 இருக்குது. 82.75 புட்டு நமக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 0. இது 50% இறங்கியிருக்கு, அது 60% ஏறி இருக்குது இன்றைக்கி. ஸோ 82.75 இந்த ரேஞ்சுக்கு மேலே எனக்கு திருப்பியும் இங்கே வந்தாலும் சப்போர்ட் எடுத்து திருப்பி இதுக்கு மேலே எக்ஸ்பிரி ஆகும் அப்படிங்கிற ஒரு வியூவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சப்போஸ் இதை செல் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லாட் பண்ணுறதுக்கு இதுக்கு 1500 ரூபா தேவைப்படும். அதே பார்த்திங்கன்னா நமக்கு 1500 வைக்கும்போது 20 ரூபா. இப்போ நம்ம மல்டிபிள் லாட்ஸ் நிறைய லாட் போட்டால் தான் உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். 15,000 ரூபா வைக்கும்போது 200 ரூபா இந்த சைடு. அதே மாதிரி இதுலேயும் நமக்கு இதில் ஒரு 10 லாட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு 675 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். 0.07 அந்த ரேஞ்சில் 675 ரூபா உங்களுக்கு 10 லாட்டுக்கு இது தேவைப்படும். அப்போ நம்ம இதை செல் பண்ணும்போது 10 லாட்டு உங்களுக்கு 21,000 ரூபா தேவைப்படும். 21,000 ரூபா இருந்தால் 675 ரூபா உங்களுக்கு ஒரு சின்ன, ஏன்னா இது பெரிய வாலட்டைல் இருக்காது பேங்க் நிஃப்டி மாதிரி. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஓவரால் மார்ஜின் பார்த்திங்கன்னா 53 இருக்குது. ஓகே இப்போ
53 பாயிண்ட். இது வந்துட்டு ஒரு 10 லாட் நம்ம போடலாம். இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு 23 ரூபா சார்ஜ் ஆகும் உங்களுக்கு செல் பண்ணுறக்கு. ஆனால் இது சப்போஸ் நமக்கு இந்த வீக் இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பெண்ட் 200 இந்த சைடு வரும், அதில் வந்துட்டு 670 ரூபா வரும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். லிமிட் ஆர்டரில் 0. இங்கே மார்க்கெட் டெப்த் பார்த்துக்குங்க 0.02. அந்த இதில் எப்பவுமே நீங்கள் செல் பண்ணும்போது அதிகமான ப்ரைஸ்க்கு செல் பண்ணுங்கள். ஏன்னா செல்லர்ஸ் அதிகமான செல் பண்ணால் தான் நமக்கு கம்மியான ப்ரைஸ் வந்தோன்னா ப்ராஃபிட் வரும். நீங்கள் ஆல்ரெடி கம்மியான ப்ரைஸ் வந்தீங்கன்னா திருப்பி அதுக்கு கீழே இறங்கினா தான் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த லிமிட் ஆர்டர் போட்டு வைங்க அவசரப்படாமல். 0.175க்கு தான் பையர்ஸ் இருக்காங்க, 0.0175. நீங்கள் 0.2க்கு போடலாம் 10 லாட். அதுக்கப்புறம் 0.0250க்கு இன்னொரு 10 லாட் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். என்ன வேணாலும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை நான் 0.2க்கு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு செல் ஆர்டர் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே அப்கமிங் 0.07க்கு நம்ம இது ஒரு 10 லாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 இதுக்கு வந்துட்டு தேவைப்படுது. ஸோ நீங்கள் 20 லாட் போடுறீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 20 லாட்டுக்கு உங்களுக்கு 27,000 ரூபா தேவைப்படும். அதே இதுக்கு 1400 ரூபா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்கம் மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ 6000. ஏன்னா பெரிய வாலட்டிலிட்டி இல்லாதனால உங்களுக்கு பெரிய லாஸும் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் எம்டிஎம் பெருசாக இருக்காது. அதனால் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ அப்போ கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்தோன்னா உங்களுக்கு 0.7 0.2 இந்த நம்மளோட ப்ரைஸ் வந்தோன்னே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் இதை போய் மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கம்மியான ப்ரைஸ் 0.0675 அதில் 10 லாட் போட்டோன்னா உடனே எனக்கு செல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா இதுலேயும் போயிட்டு 0.0175க்கு நான் வந்துட்டு 10 லாட் போட்டோன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இதில் எனக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதில் 25. இப்போ நான் அவசரப்பட்டு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் இது பண்ணனால 25 ருபீஸ் எனக்கு லாஸ். பட் ஓவர் த பீரியட் பார்த்திங்கன்னா டிகே ஆகும்போது நமக்கு இதாகிக்கும். ஸோ ஆனால் நீங்கள் ஹெவி லாட் போடும்போது இந்த மாதிரி கம்மியான லாட்டில் கம்மியான ப்ரைஸில் போயிட்டு கொஞ்சம் ப்ரைஸ் ஏறணுன்னா ஃபர்தர் எல்லா லாட்டையும் ஒரே டைமில் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கங்க. இல்லை இதில் உங்களுக்கு லாஸ் ஆகும்போது கொஞ்சம் இங்கேருந்து ஃபார் ஓடிஎம் வந்துட்டு போய்க்குங்க. ஸோ அது நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறத பொறுத்து. ஸோ இது வந்துட்டு என்ஆர்எம்எல்லில் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். நீங்கள் டெய்லியும் வந்துட்டு இது பண்ண முடியாது, ஏன்னா வாலட்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கரன்சி பேர்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரன்சியில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், அதுதான் மெயின். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் செல் பண்ணுறது உங்களுக்கு டிகே ஆகி 0 ஆகிடும். நீங்கள் செல் பண்ணும்போது 0.07 அப்படிங்கிறது உங்களுக்கு இதாகிக்கும். ஸோ என்னென்ன சார்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் இதில். ஸோ ப்ரோக்கரேஜு, டர்ன் ஓவர் ஃபீ, ஜிஎஸ்டி, டோட்டல் இதுக்கு இது ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு இதை பற்றி. இப்போ பாருங்கள், இதுலேயும் 25 ருபீஸ் லாஸு, இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 25 ருபீஸ் லாஸ். ஏன்னா அவசரப்பட்டு அதிகமான ப்ரைஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நம்ம பொறுமையாக இருந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்துட்டு நான் செல் பண்ணிட்டேன் அதனால. ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணுங்கள்.